16ஆம் நூற்றாண்டில் அக்பரது அரண்மனை. அவரது பட்டத்து ராணி மரியம் உஸ் ஜமானி ஒருவனை அக்பரிடம் அழைத்து வந்தாள். பணிந்தாள். இவன் எனது தூரத்து பங்காளி உறவு. அரண்மனையில் பணி செய்ய வாய்ப்பு கொடுங்கள். வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. வாயில் காப்போன் ஆனான். ஆரம்பத்தில் நன்றாக பணி செய்தவன் போக போக மனம் மாறினான். நடை உடை பாவனை மாறினான். அரண்மனைக்கு உள்ளே மக்களை அனுமதிக்க லஞ்சம் வாங்க ஆரம்பித்தான். அதை தட்டி கேட்க எவருக்கும் துணிச்சல் இல்லை. பட்டத்து ராணியின் பங்காளி ஆயிற்றே. செய்தி அக்பரின் காதுகளுக்கு போக பீர்பாலிடம் என்னவென்று பார்க்க சொன்னார். அவரோ ஒரே வாரத்தில் அவனை கையும் களவுமாக பிடித்து விட்டார். அக்பரிடம் ஒப்படைத்து விட்டார். என்ன செய்யலாம்? இவனை வேலையை விட்டு தூக்கி விடலாமா? ரகசிய ஆலோசனை நடந்தது. பீர்பால் எச்சரித்தார். பட்டத்து ராணியின் சிபாரிசு இவன். பார்த்து செய்யுங்கள் அரசே. அக்பரும் யோசித்தார். பார்த்து செய்ய முடிவெடுத்தார். சரி, வேலையை விட்டு தூக்க வேண்டாம். ராணியின் மனசு கோணிவிடும். ஏதாவது வேறு ஒரு உதவாக்கரை வேலைக்கு இவனை தள்ளி விடுவோம். உடனே ஆணையிட்டார். அவனை நமது தூரத்து கடற்கரைக்கு அனுப்புங்கள். ஒவ்வொரு நாளும் எத்தனை அலைகள் கரையை தொடுகின்றன என்று வெட்டி கணக்கு எடுக்க சொல்லுங்கள். அங்கேதான் லஞ்சம் வாங்க வாய்ப்பு இருக்காது. போக போக நல்லவனாய் மாறிவிடவும் இங்கு வாய்ப்பு இருக்கிறது. சிரித்தபடி மறுத்தார் பீர்பால். அரசே, ஒருவர் நல்லவராய் வாழ்வதும் கெட்டவராய் வாழ்வதும் அவரவர் செய்யும் வேலையை சார்ந்தது அல்ல. அது அவரவரது மனம் சார்ந்தது. பணி மாற்றம் மனதை மாற்றிவிடுமோ? முகதாட்சணியம் அது மாறு வேடத்தில் வரும் கையூட்டு. பாசமும் பயமும் லஞ்ச லாவண்யத்தின் அங்காளி பங்காளிகள். கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் அந்த ஊழல் பெருச்சாலி தண்ணி இல்லா காட்டுக்கு மாற்றப்பட்டார். அட பாவிகளா, தண்ணி இல்லா காட்டுக்கு இப்படி ஒரு தண்டனையா? ஒரு ஊழலை இன்னொரு ஊருக்கு பணிமாற்றம் செய்யலாமோ?